தஞ்சாவோட சிறப்பு தெரியுமா? இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் போறோம். ஆமா ஆமா கைஸ் வருதுன்னு பாத்துருவாங்க. தெரியல அந்த இவன் வந்து போட மாட்டேங்க. 2 பேர் போறாங்க அண்ணன் தம்பி. நம்ம ட்ரெயின் தான் கைஸ். மேல காட்டு மேல காட்டு. பாத்தீங்களா துணியை போட்டுருக்கோம். பாத்தீங்களா சாத்தி தூங்கிட்டு இருக்கான். இவன் கொண்டா நம்ம காட்டுங்க. இவன் கொண்டா எப்படி தூங்குறானே தெரியல. மிஷின் தான் தூங்குறான். நடிப்பு அரக்கன் போட சேஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பதான் ஒரு கூட்டம் போச்சு. அவ்வளோ கூட்டமாலாம் இல்லை, காலியாக தான் இருக்கு. ஆனால் வந்து ஒரு பூனை வச்சுட்டாங்க. நம்ம ஊரில் நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். என் வாய்ஸ் தெளிவாக கேட்க கூட தெரியாது. என் ட்ரெயின் ஆண்டு சரி கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும்னா உங்க நல்ல இருக்கு. உங்க போனை பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னா வருத்தப்படாம இருக்கலாம். இல்லைன்னா ஒருத்தர் 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க போனை வச்சுட்டு டிராவல் பண்ணும்போது போனை உங்கள் பொருளை நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். கைஸ் மணி பார்த்தீங்கன்னா 6 தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அந்த கோயிலுக்கு. நீ நடந்து போகலாம். ஆட்டோவுக்கு 10 ரூபா. ஆமாம், ஆட்டோவுக்கு 10 ரூபா. பஸ்ஸுனா அது கம்மியாக தான் வரும். எம்மூர்லேருந்து ஒரே ட்ரெயினுங்க. ஆமாம், ஒரே ட்ரெயின் தான். கரெக்டாக இங்கே வந்துடும். இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் தஞ்சாவூர். 5:50 இறங்கிட்டாங்க. இது இறங்கினதே தெரியல. ஆனால் தஞ்சாவூரில் ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாங்க. மற்ற ஸ்டாப்பில் நிற்கல. இங்கே தான் ரொம்ப நேரம் நிற்கிச்சு. அப்படியே தஞ்சாவூர் விட்டிங்கன்னா திருச்சிக்கு போயிடுவீங்க. ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா இல்லை, 20 ரூபா வாங்கிட்டாங்க. கைஸ் ஃபைனலி கோயிலுக்கு வந்துட்டோம். சரி வாங்க போகலாம். ஒரு பேர் ஸ்லிப்பருக்கு 5 ரூபா. பேக் எதுனா வந்தீங்கன்னா அதுக்கு 20 ரூபா. கேஸ் இங்கே வந்து சில இடத்துல வந்து ஏற விட மாட்டுறாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. இது மேலே கூட ஏற விட மாட்டுறாங்க. அங்கே ஒரு இது இருந்துச்சு, அதில் இருந்தாலும் விசில் அடிச்சு இது பண்ணுறாங்க. வீடியோ ஃபோட்டோலாம் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆனால் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது சில இடத்துல, ஏன்னா நிறைய பேர் ரீல்ஸ் வீடியோஸுமே வராங்க, அதனால அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் அதான் ஒரு ஓரமாக தான் வந்து விளாக் எடுத்துக்கிறோம். இதுபடியே கட்டின கோயில் இது கட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் கிட்ட ஆயிருக்கு. ஆமாம், கட்டி முடிக்கிறது. அதனால அந்த கல் இருக்குங்களா, அந்த கல் வந்து 80 டன். 80 டன் இடையே எப்படி மேலே எடுத்துக்கிட்டாங்க இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இது எல்லாமே ஒரு மிஸ்ட்ரி. இந்த கோயிலோட மிஸ்ட்ரி வந்து நிறைய இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. ஏன்னா அது 80 டன் வெயிட்டு. அந்த காலத்தில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜியும் அவ்வளோ கிடையாது. அப்பயும் அது அந்த ஹைட்டுக்கு எப்படி ஏற்றிருப்பாங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் பெரிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து இதோட நயல் கீழப்படாது இதுமாரி விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து அந்த 80 டன் இருக்கிற அந்த பாறை வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட பாறை. ஒரே பாறை, அது அவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க. ஒரு நந்தி சிலையும் ஒன்று இருக்காங்க 20 டன்னில். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லாலே செதுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. வரைஞ்சது எழுதுனது எல்லாம் அப்படியே இருக்குது. இது பாருங்க, அந்த இதெல்லாம் காட்டுறாங்க பழைய காலத்து. தஞ்சாவூரில் இந்தியாவிலே 2வது சிலை வந்து இந்தியாவிலே நம்ம தாங்க. இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே நம்ம தான். இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் கிங் ராஜராஜ சோழன். கிபி 1010 கட்டின கோயில் இது. 1000 வருஷம் ஆயும் இந்த கோயிலுக்கு இன்னும் எதுவுமே ஆகல. அப்போ இந்த கோயில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவே கிரானைட்டை மட்டும் வச்சு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வரையும் உலகத்தில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை ராஜராஜ சோழன் பண்ணுறாரு. இந்த கோயிலை நான் மட்டும் கட்டினதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களோட எல்லார் பேரும் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களால், அதாவது ஊர் மக்களால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அவங்க எல்லாரையும் செய்ய சொல்கிறாங்க. அவங்களும் பொண்ணும் பொருளும் கொடுக்குறாங்க. பொண்ணும் பொருளும் இல்லாத ஏழை மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களால் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதனால அந்த வேலை செய்கிறவங்க பேர் எல்லார் பேருமே அந்த கல்வெட்டில் செதுக்கப்படுது. கோபுரம் மேலே இருக்கிற கூரை வந்து 80 டன் வெயிட் உள்ளது. அதுவும் அது ஒரே கல். இப்போ வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது அந்த கல்லை எப்படி மேலே எடுத்துகிட்டு போனாங்க. இது வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த கோபுரம் வரைக்கும் மண்ணை ஹைட் ஏற்றிட்டு அப்புறம் அந்த யானைகளை வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து கன்ஃபார்மாக யாருக்குமே, அது உறுதியாக இருக்குமே தெரியாது. இன்னும் வரைக்கும் அது ஒரு மித்து மாரி தான் பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ வேலை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அவங்க இது எப்படி மேலே எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பிரமிக்க வைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற அந்த பெரிய சிவலிங்கம் தான். அந்த சிவலிங்கத்தோட உயரம் மட்டும் 12 அடி. எதுக்கு ராஜராஜ சோழன் 80 டன் உள்ள அந்த கோபுரத்தை மேலே வச்சிருக்காருன்னா, 12 அடி உள்ள அந்த சிவலிங்கத்தில் இருக்கிற பவர் வந்து மேலே இடித்து திரும்பி கோயிலுக்குள்ளேயே இருக்கணும், அந்த மக்கள் எல்லாருக்குமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அதுமாரி இது பண்ணியிருக்காங்க. போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டோம். நீங்கள் அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுடுறாங்க. எங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 பேருக்கு போட்டாங்க, ஆனால் அவங்க போட்டாங்களான்னு கன்ஃபார்மாக தெரில. ஆனால் வாட்ச்மேன் வந்து இதுமாரி எடுக்கக்கூடாது அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்களே அதனால் அவ்வளோவா எடுக்க முடியல, ஏதோ கொஞ்சம் ஓரமாக எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் அங்கே போனால் வீடியோ எடுக்காதீங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. வீடியோ எடுத்திங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன், நல்லா இருந்துச்சு. கோயிலில் நல்ல வைப்ரேஷன் இருக்குது. ஆமாங்க, சூப்பர் வைப்ரேஷன் இருக்குது. ஃபேமிலியாக போங்க, கப்புள்ஸாக போனால் அதில் கப்புள்ஸாக போனால் பிரிஞ்சிருவாங்கன்றாங்க. அது வேறு எனக்கு அதுன்னு தெரியல. சாபனை, இந்த கோயிலோட சாபனை வந்து ஆமாம், அது வேற ஏதோ ராஜாக்கும் ஐயருக்கும் சண்டைனால ஏதோ சபிக்கப்பட்ட கோயில் என்றும் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சபிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்மளுக்கு தெரில. நாங்கள் போனோம், நல்லா தான் இருந்துச்சு. சுற்றி பார்க்க அவ்வளோ இடம் இல்லை, இருந்தாலும் ஒரு ஃபேமிலியோட சும்மா எப்போனா ஒரு வாட்டி போயிட்டு வரணும். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினது, பார்த்துடணும்ல. ராஜராஜா அவர் அவங்க இதில் கட்டினது போயிட்டு நம்ம ஒரு விசிட்டை போட்டு வந்துட வேண்டியதான். ஏன்னா வெஜ் ஹோட்டல் தான் இருந்துச்சு சுற்றி, அது வேற என்னன்னு தெரியல. நாங்கள் அவசர அவசரமாக தேடி இருந்தோம், வெஜ் ஹோட்டல் தான் வச்சுது. சாப்பிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே கைஸ், இதோட அடுத்த விழாவை பார்ப்போம். பை கைஸ், லவ் யூ, பை.